மேடம், இவர்தான் விக்கியோட வக்கீல் மேடம். பரவாயில்லையே, எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கிறியா? அனுபவம். ஏய், நீ நாத்திக்கிங்க வந்த போய் யோகா இருக்கும். மேடம் கொஞ்சம் பொறுங்க மேடம். உன்னை போன்னு சொன்ன மேடம். நீங்க சொல்லுங்க. மேடம் அவரை ஜாமீன் எடுக்க வந்திருக்கேன் மேடம். முடியாது மேடம். இந்த ஆள் பண்ண காரியத்தினால ஒரு குட்டி பையன் உசுருக்கு போராடி நிறுறான். அதனால அக்யூஸ்ட ஜாமீன்லாம் விட முடியாது. நான் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன், நீங்க கிளம்புங்க காத்தோட்டம். மேடம் சொன்னா கேளுங்க மேடம், என் பார்ட்டி பெரிய ஆள் மேடம். ஒரு சின்ன குழந்தைய நாய் விட்டு கடி விட்டுக்கிறான், அவன் பெரிய ஆளா? இதை சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? மேடம் கொஞ்சம் வாங்க மேடம், உங்ககிட்ட பேசணும். பேசிந்தானே இருக்கிறோம். தனியா பேசணும் மேடம். தனியா பேசுறதுக்கு என்ன இருக்குது? அதெல்லாம் எப்பயார் போட்டாச்சு, கிளம்புங்க கிளம்புங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் தனியா வாங்கல மேடம். ப்ளீஸ் மேடம் வாங்க. சிஸ்டர், மேடம் தான் போயிட்டாங்கல்ல, கால் ரொம்ப வலிக்குது, கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டா. ரொம்ப வலிக்குதா? ஆமா சிஸ்டர். என்னக்கறியா? சரி சிஸ்டர். தலை கீழே நில்லு. வேணாம், என் முடி கழிஞ்சிடும். சொல்லுங்க, என்ன விஷயம்? மேடம் நம்மலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மேடம். என்ன ஒண்ணுக்குள்ள ஒண்ணு டீக்குள்ள பண்ணிட்டு தனியா கூப்பிட்டு ரொமான்ஸா பேசினு இருக்கிறியா? வக்கீல்னு கூட பார்க்க மாட்டேன், உருவி வெளுத்துருவேன். ஐயோ மேடம், சட்டத்தை பாதுகாக்கிறதுல போலீஸும் வக்கீலும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அந்த மீனிங்லாம் சொன்ன மேடம். இத சொல்றதுக்கு தானே தனியா கூப்பிட்டியா? இல்ல மேடம், நம்ம விக்கி சாரு. உன் விக்கி சாருன்னு சொல்லு, எனக்கு அவன் அக்யூஸ்ட். எதை வச்சு மேடம் இந்த சின்ன விஷயத்துக்கு தொழிலதிபரை அக்யூஸ்ட் சொல்றீங்க? இந்த மாதிரி யோசிச்சா எப்படி தொழில் வளரும், இந்தியா எப்படி வளரஸ் ஆகும்? அதனால இல்ல விக்கி இந்த சொசைட்டில ரொம்ப கௌரவமான ஆளு, அரஸ்ட் ஜெயில்னு போனா பேரு கெட்டு போயிடும், கூப்பிட்டு வான் பண்ணிட்டீங்க, அது போதும் விட்டுலாமே. பதிலுக்கு உங்க மனசு குளிர்ற மாதிரி நாங்க கவனிக்கிறோம் மேடம். என்ன தைரியம் தான் என்னண்டியா டீல் பேசுவ? மேடம் கோச்சிக்காதீங்க மேடம், நீங்க சார்ஜ் எடுத்த அன்னைக்கே லக்ஷ்மி உங்க வீட்டு கதவை தட்டுறாங்க மேடம். போனி வாங்கிட்டு விக்கிய விட்டுலாமே. என்னது போனியா? என்ன முன்னாடி மார்க்கெட்ல வியாபாரம் பார்த்திருந்தியா? மேடம் எவ்வளவு வேணும்னு மட்டும் சொல்லுங்க மேடம். மேடம் நயா உன்னோட ஒரே தொந்தரவா போச்சு. சரி எவ்வளவு தருவா? ஒரு 2 வச்சுக்கலாம். 2 லட்சம். ஓகே சரி. மேடம் மேடம் நான் 2 வரல காட்டினது 20,000 தான் மேடம். என்னது 20,000? கொய்யால கேஸ் எவ்வளவு ஸ்ட்ராங் தெரியுமா? இது சைல்டு மேட்ரு. கொஞ்சம் லீக் பண்ணா மீடியாலாம் நாரிரும். என்ன பண்ணவா? மேடம் 2 லட்சங்கிறது ரொம்ப அதிகம் மேடம். ஹலோ, மேட்ருக்கு தகுந்த மீட்ரு. உங்க ஆள் பண்ண காரியம் பெருசு, அதனால காசும் பெருசாதான் இருக்கும். டீலா நோடிலா? ஒரு நிமிஷம் மேடம், சார்ட்ட பேசிட்டு. பேசுறதுலாம் கிடையாது, இதான் முடிவு, போ. தேவையில்லாம 2 பேர்ல காமிச்சது தப்பா போச்சு சார். என்னாச்சு? மேடம் உங்களை வெளியே விடுறதுக்கு 2 லட்சம் கேக்குறாங்க. 2 லட்சமா? ஆமா சார். 2 லட்சம் ரொம்ப அதிகம் சார், நீங்க கொஞ்சம் பேசுங்க. இல்ல அவங்க கேட்க மாட்டேங்க. சொன்னா கேளுங்க சார், காசை கொடுத்தா வெளியே போயிட்டே இருக்கலாம் சார். டேய் அப்படி போட சார். கேளுங்க சார், கேஸ் இல்ல சார். என்ன சார் நீங்க? என்ன தங்கம், என்னமோ மேடத்தை உத்தம புத்திரி லெவல்ல பேசுன பார்த்தேல்ல. 2 லட்சத்துக்கு இந்த அம்மா கை நீட்டுற ஆள் தான்.
நியாயம் தர்மம்னு ஓவரா பில்டப் பண்ணும்போதே நினைச்சேன். ஆனா டிராமா போட்டதே காசு வாங்கத்தான். சார் என்ன சார் பண்றது? என்ன பண்றது? 2 லட்சத்தை கொடுத்து தொலைச்சிட்டு அந்த எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டை கிழிச்சு போட சொல்லுங்க. புரியுதுங்களா? சார் எனக்கு நம்பிக்கை இல்லை. மேடம் அப்படி ஒன்றும் கிடையாது. ஸ்டேஷன்ல எத்தனை வருஷமா இருக்கேன், எனக்கு தெரியாது? இல்லை சார், மேடம் வேற ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க. சரி வேணா பெட்டா 1000 ரூபாய் கட்டிக்கலாம். பெட்டு கட்டுற புத்தி மட்டும் உன்னை விட்டு போகவே போகாதுல்ல. ஓகே பெட்டு. நீ ஜெயிச்சா உனக்கு 1000 ரூபாய் தரேன். நான் ஜெயிச்சா நீ எனக்கு 2000 ரூபாய் தரணும். அது எப்படி? அமௌண்ட் 2 லட்சம்ல. சரி பெட். நாயா கேசா காசா? மேடம் காசு தான் மேடம். அப்படி வா வழிக்கு. தங்கம் மேடம் என்னத்துக்கு இப்ப ஓடி வர நீ? பெட்டு தான் மேடம். பெட்டா? ஒன்றும் இல்லை மேடம். ஆமா, இந்த துட்டை நான் சொல்ற இடத்துல குத்து. நீங்க போய் விக்கியாண்ட பேசினிருங்க, நான் அது வந்துடுறேன். போங்க. சரிங்க மேடம். 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 2000 ரூபாய் போயிடுமோ? தங்கம், இந்த 2 லட்சத்தை கொண்டு போய் நாய்க்கச்சி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான்ல அந்த பையனோட அம்மாண்ட குத்துரு. அவனுக்கு உடம்பு சரியாகிற வரையும் அவங்களால வேலைக்கே போக முடியாது. இது அவங்களோட செலவுக்கு ஆகும். இந்த பணத்தை அவங்களாண்ட குத்துரு. மேடம் சூப்பர் மேடம். என்ன பணம் உனக்கு கச்சா மாதிரி இவ்வளோ சந்தோஷப்படுறா? எனக்கும் தான் மேடம் பணம் கிடைச்சிருக்கு. நீங்க லஞ்சம் வாங்க மாட்டீங்கன்னு ஏட்டுக்கிட்ட 1000 ரூபாய் பெட் கட்டியிருந்தேன். நான் ஜெயிச்சிட்டேன். எனக்கு 1000 ரூபாய் கிடைக்க போகுது. ஜாலி. நீங்க வேற 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 லெவல் மேடம். மேடம் இப்ப நீங்க விக்கிய ஜட்ஜ் கிட்ட கூட்டிட்டு போறீங்க கரெக்டா மேடம்? செம்ம பிரில்லியண்டா இருக்கிறியா நீ. தேங்க்யூ மேடம். என் கெரியர்ல இவ்வளவு மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன். ஆமா சார். சார் மேடம் சாரை கூட்டு போக சொன்னாங்க. ஓகே சார். வாங்க. காசு பணம் துட்டு மணி மணி. தேங்க்யூ. காசு பணம் துட்டு புறம்போக்கு. சார் பெட்ல நான் தான் ஜெயிச்சேன். எப்படி? மேடம் லஞ்சம் வாங்கல, பணத்தை ஏமாத்தி வாங்கி நாய் கடிச்சு ஹாஸ்பிட்டல் இருக்க அந்த பையனுக்கு கொடுக்க சொன்னாங்க. இங்க பாருங்க 2 லட்சம். சரி சரி 1000 ரூபாய் எடுங்க. இவனை கூட்டின்னு போய் ஜீப்ல ஏத்துங்க. மேடம் மேடம் அதான் பணத்தெல்லாம் செட்டில் பண்ணிட்டல மேடம். என்ன எவனுமே விலைக்கு வாங்க முடியாது. அப்புறம் எதுக்கு 2 லட்சம் ரூபா வாங்கின? பத்தலையா? இன்னும் வேணும்னா கேளு, எவ்வளவு வேணாலும் தர்றேன். சார் இன்னொரு பெட் கட்டலாமா? என்ன பெட்டு? இப்ப மேடம் விக்கிய ஜட்ஜ் கிட்ட கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு நான் சொல்றேன். 1000 ரூபாய் பெட்டு. ஐயோ ஒண்ணு வேண்டாம் தாயே, நீ கிளம்பு ஃபர்ஸ்ட். ஏற்கனவே 1000 ரூபாய் போச்சு. நீ திமிரத்து ஒரு அப்பாவி பையன் மேல நாய எழுவ, அதுக்கு சலாம் போட்டு நான் பணத்தை வாங்குவேன். அட்டிங் பெத்தவங்க தான் குடிக்கிற கஞ்சிய பாதியாக்கி சேமிச்சு பிள்ளைங்களை படிக்க வச்சு வலுத்து ஆளாக்க போறான்னா உன்ன மாதிரி கொழுப்பத்தவனுங்க நாயை விட்டு கடிக்க வச்சு ஆஸ்பத்திரியில படுக்க வைப்பீங்களா? அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு டீல் பேசுவீங்க. நாங்களும் பல்லிச்சின்னு எப்ப யார கிழிச்சு போடணும்ல? என்ன கேக்குறது யாரும் இல்ல நினைச்சியா? நான் இருறேன்டா, அவங்களுக்கு நான் இருறேன். கட்டி தூக்குன பார்த்தல, நீ குத்த காசை அந்த பையனோட அப்பா அம்மா அவன்கிட்ட கொடுக்க சொல்லி அனுப்பிட்டேன். நீ பண்ண அநியாயத்துக்கு நான் குத்த தண்டனை தான் இது. இது ஆரம்பம் தான்டா.
மீதி தண்டனையா ஜட்ஜி சொல்லுவார். ஆறுமுகம் ஓகே மேடம். வண்டியில ஏத்துவனா? ஏய் போடா போடா. மேடம் 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 என்னது மேடம்? சுத்தம். தங்கம் இவன் ஃபைல கொண்டா. ஓகே மேடம். ப்ளீஸ் மேடம், சொன்னா கேளுங்க மேடம். மேடம் நடா முறைகிற. காசை வாங்கிட்டு என்ன காட்டியும் கொடுக்குறல்ல, இரு உன்னை பாத்துக்கிறேன். மேடம் ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு இப்படி காலை வர்றது நியாயமே இல்லை மேடம். நியாயத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? அப்படின்னா நான் தான் நாயை விட்டு கடி வச்சேன்னு உங்க கட்சிக்காரர் நியாய பிரபுவ ஒத்துக்க சொல்லுங்க. ம்? என்னங்க ஐயா? ஐயா, இந்த விக்கியோட வீட்டுக்கு பக்கத்துல குடியிருக்கிற பையன் விளையாடும் போது பால் வந்து இவன் வீட்டுல வந்துச்சு. அதிகம் உள்நோக்கத்தோட நாயை அவுத்து விட்டு. ஐயா எதுவும் உள்நோக்கெல்லாம் கிடையாது ஐயா. யோ, இது என்ன கோர்ட்டா? குறுக்கு விசாரணை பண்றதுக்கு பேசாமரியா? நீங்க சொல்லுங்கம்மா. இவன் நாயை அவுத்து விட்டு பையனை கடிக்க வச்சுக்கிறாங்கயா. பாதிக்கப்பட்ட பையன் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறான். அவங்க அம்மாவும் ஸ்டேட்மெண்ட் குத்துக்கிறாங்கய்யா. விட்னஸ்? இப்போதைக்கு விட்னஸ் விக்டிம் தாங்கய்யா. என்கொயரியில நாங்க கலெக்ட் பண்ணிடுவோம். இப்ப சொல்லியா நீ? ஐயா இது பொய்யான கேஸுங்கய்யா. என் கட்சிக்காரர் சமூகத்துல ரொம்ப பெரிய அந்தஸ்துல இருக்கிறவரையா. சேரிக்காரங்க செய்யற சட்டவிரோத செயல்களுக்கு இவர் தடங்களா இருக்கறனால இவர் மேல வேணே பொய் கேஸ் கொடுத்துருக்காங்க ஐயா. சேரிக்காரங்கன்னா சட்டவிரோதமா தான் இருப்பாங்களா? நீ சொல்லியா? எப்படி அந்த பையனை நாய் கடிச்சது? ஐயா நாய்க்கு சின்ன பசங்க பெரியவங்கன்னு அடையாளம் தெரியுமா ஐயா? வெளியாளுங்க வீட்டுக்குள்ள வந்தா கடிக்கதாயா செய்யும். நாய் கடிச்சதுக்கு பாவம் இவர் என்ன பண்ணுவாரு? பாவம் இவரு சட்ட புத்தகத்துல பாதிய பஸ்ட் வக்கீல் ஆயிட்டாரு போலுது. அனிமல்ஸை பயன்படுத்தி கொலை முயற்சி பண்ணா அது சட்டப்படி குற்றம்னு இந்தியன் பீனல் கோட்லயே இருக்குது. ஐயா இவனுக்கு சேரிகாரங்களை பார்த்தாலே பிடிக்கிறது இல்ல. அடிக்கடி சண்டை போட்டுக்கிறான். அதான் பழி வாங்கணுங்கிறதுக்காக நாயை விட்டு பையனை கடிக்க வச்சுக்கிறான். இவனை வெளியே விட்டா சாட்சியெல்லாம் விரட்டி கழிச்சிருவாங்க ஐயா. ஐயா நான் அப்பாவிங்கய்யா. இந்த அம்மாவுக்கு மாமூல் கொடுக்காததால என்ன பழி வாங்குறாங்க ஐயா. பாருங்க ஐயா, என்ன அடிச்சிட்டாங்க. பதினஞ்சு நாள் நான் பெயிலபிள் ரிமாண்ட். ஐயா ஐயா நான் ஐயா 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 இப்படித்தானே அந்த பையனும் கதறி இருப்பான். ஐயா 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 நப்பா வர்க்கி அஜச்சி விக்கி மாமியார் வீட்டுக்கு போமா. இது ஆரம்பம் தாண்டா. அந்த பையனுக்கு நடந்த அநியாயத்துக்கு உனக்கு கோர்ட்ல தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விடவே மாட்டேன். வா. என்னப்பா எப்படி இருக்கிறா? வலிக்குது மேடம். அதுக்கு தானே உனக்கு இந்த சேரை குத்துக்கிறோம். இந்த சேர்ல வேணாம் மேடம். இனிமே ஹெல்மெட் போடுவியா? போடுறேன் மேடம். நம்ம ஏரியால இந்த ஹேர் ஸ்டைலுக்கு தான் கெத்துன்னு சொன்னா இந்த பேரு படிச்சு முன்னேறு. அதுதான் ஸ்டைலு கெத்து எல்லாம். முடியல ஒரு புண்ணாக்கும் இல்ல. புரியுதா? புரியுது மேடம். யோ, மேடத்தோட ஹேர் ஸ்டைல் ஃபாலோ பண்ணு. வாழ்க்கை அமோகமா இருக்கும். நிச்சயமா சார். ரூல்ஸை மீறிட்டு போலீஸையும் எடுத்து பேசுவியா? பிச்சு போடுவான் பிச்சு. படா. டேய், நிமிர்ந்து நடந்து போடா. உங்க டீலிங்கே தனி மேடம்.
நீங்க கேஸ செமையா ஹேண்டில் பண்றீங்க. ஏன் அப்படி சொல்ற? விக்கி கேஸையே எடுத்துக்கோங்களேன். இந்த ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போடுறதே பெரிய விஷயம். அப்படி போட்டாலும் குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு மாச கணக்குல ஆகும். நடுவுல நம்ம ஆளுங்களோட சில பல கலெக்ஷன் கரப்ஷன் அப்படின்னு கேஸ் ஜவ்வா இழுத்து நின்றோம். அக்யூஸ்டுக்கும் தண்டனை கிடைக்காது. ஆனா உங்க ஆக்ஷன் தனி. அதிரடியா கேஸ முடிச்சு விக்கிய ஜெயில போட்டீங்களே. பணக்காரனோட பணத்தையும் திமிரையும் அதிகாரத்தையும் எதுக்க முடியாத ஏழைங்களோட ஒரே நம்பிக்கை இந்த போலீஸ் ஸ்டேஷன் தான். பணக்காரன் தப்பிக்கிறதுக்கு பல வழி இருக்குது. ஆனா இல்லாதவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி நாம தானே. முடிஞ்ச வரைக்கும் ஸ்டேஷன்லயே அவங்க பிரச்சனையை முடிச்சிடணும். கோர்ட்டு கேஸ்ன்னு அவங்களாலாம் அலைய முடியாது. இல்லைன்னா ஏழைங்களோட வாழ்க்கை வாய்தாலேயே முடிஞ்சிடும். சூப்பர் மேடம், சீரியல் வர வசனம் மாதிரி சும்மா பின்றீங்களே. யோ, சீரியஸா பேசினு இருக்கிறான். சீரியல்னு நக்கல் பண்றியா நீ? ஐயோ மேடம், நான் அப்படி சொல்லல. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் கையில காசு இல்லாம இருக்க இடம் இல்லாம சேரிக்காரங்கிற கேலி பேச்சோட வாழ்ந்து பாரு. வாழணுங்கிற ஆசையை வருத்துறோம். ஏன் இந்த யூனிஃபார்ம், கையில லத்தி, துப்பாக்கி, அதிகாரம் இதெல்லாம் என்னத்துக்கு? கெட்டவங்களாண்டு இருந்து நல்லவங்களை பாதுகாக்கிறதுக்கு. நம்மள நம்பி வரவங்களுக்கு இந்த இடம் கோயில் மாதிரி. இது கோவில்னா அப்ப நீங்க தெய்வமா மேடம்? பூசாரி. உடம்பு பூரா திமிரேறி தப்பு செய்யறவன வேப்பலை அடிச்சு விரட்டுற பூசாரி. பாதிக்கப்பட்டவன் கோயிலுக்கு போகாம இங்க வரான்னா என்ன அர்த்தம்? நம்மள சாமியா பாக்குறான் தான் அர்த்தம். எவ்வளவு தப்பு செஞ்சாலும் போலீஸ் ஹீரோவா தெரியறதுக்கு இதுதான் காரணம். அடிபட்டு ஓடி வர ஏழைய அதே வேகத்துல கோர்ட்டுக்கு ஓட விடாம நாமளே பிரச்சனைய சால்வ் பண்ணி இங்கே ஃபில்டர் பண்ணிடணும். இதுதான் இந்த சத்யாவோட பாலிசி. மதியான எக்ஸாமுக்கு நம்ம தான்டா ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். ஏய் ஆமாண்டா. ஏய் இந்த கண்ணாடி எங்கடா வாங்குன? இது எங்க ஊர் கோவில் திருவிழால வாங்குனேன்டா. ஓ. நேத்து எங்க தெருவுல மினிஸ்டர் மீட்டிங்டா. அப்படியாடா? ஒரே சத்தம்டா. எக்ஸாமுக்கு படிக்கவே முடியல. சீக்கிரம் தர உள்ள போய் படிப்போம். யார் இவங்களா? டேய் இது நம்ம கிளாஸ் தானே? ஆமா. ஏய் 60 நம்ம கிளாஸ் தான்டா. ஆமாண்டா. ஏய் யாரா தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்றது? யாருண்ணா நீங்க? புது அட்மிஷன். கதவை சேர்த்துட்டு கிளம்புடா. வெளியில போங்கண்ணே, நாங்க படிக்கணும். ஏய் இன்னைக்கு ஸ்கூல் லீவுடா, கிளம்புடா. லீவெல்லாம் இல்ல. போறீங்களா இல்ல நாங்க மிஸ் கிட்ட சொல்லிட்டா? அடிங்க சொல்லினே இருக்க, போடா. டேய் வாடா ஓடு. வாடா போய் மிஸ்டர் சொல்லலாம். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? எங்க ஸ்கூல்ல புடிச்சிட்டு வந்து ரவுடிங் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க சார். உடனே கிளம்பி வாங்க சார். ஏய் வெளியே வாங்கடா. யாரா உள்ள? ஏய் வெளியே வா. என்ன சார்? என்ன போலீஸ் இந்த பக்கம்? என்னடா குடிச்சிட்டு படுக்கிறது என்ன பாரா? கவர்மெண்ட் ஸ்கூல் இது. வெளியே போங்கடா. யோ நேத்து மினிஸ்டரோட ஃபங்க்ஷன் ஃபுல்லா இறக்கிட்டோம். அவரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், நாங்க அவரோட ஆளுங்க. அப்போ நாங்களும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தானே, அதான் கவர்மெண்ட் ஸ்கூல்லயே படுத்துட்டோம். போய. ஏய் சின்ன பசங்களை அடிச்சது இல்லாம கொழுப்பா வர பேசுறியா? ஏய் வாடா. ஏய் மினிஸ்டர் ஆளுங்க மேலே கை வைக்கிறியா? ஏய் மாமே இங்க பாருடா புளிப்ப. போலீஸ் எப்படி அடிச்சிட்டு இருக்காங்க? இப்ப என்ன மேடம் பண்றது? வெளியில தான் குடிச்சிட்டு ரகலை பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்ப பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலுக்கே வந்துட்டானுங்க. இது ஏன் கேட்க ஆளே இல்லையா? இது ஒத்து வராதியா?
இவனுங்களுக்கு இவங்க பாசையில பாடம் எடுக்கணும். மேடத்துக்கு ஃபோன் பண்ணிட வேண்டியதா? சரி பண்ணு. மேடம், ஆர்வம் பேசுறேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல ரவுடியை பூத்து பிரச்சனை பண்றாங்க மேடம். கேட்க போன நம்ம கான்ஸ்டபிள் கந்தசாமி அடிச்சிட்டாங்க மேடம். நீங்க வந்தாதான் மேடம் முடியும். வாங்க மேடம், உடனே வாங்க மேடம். மேடம், என்ன பதிலே காணா? யோ, மேடம் கிளம்பிட்டாங்கன்னு அர்த்தம். மேடம் ஏற்கனவே ரவுடி, இப்ப ரவுடி போலீஸ் வர, இவனுங்க செத்தானுங்க.